ஒரு அழகான கிராமத்தில் அர்ஜுன் என்ற நல்ல மனசுக்கார சிறுவன் வாழ்ந்தான். அவனிடம் 3 அழகான குட்டி நாய்கள் இருந்தன. முத்து, மல்லிபாப்பு. தினமும் அவன் அவற்றோடு விளையாடி மகிழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் விசித்திரமான சம்பவம் நடந்தது. முதல் முத்து காணாமல் போனது. அர்ஜுன் முழு கிராமத்தையும் தேடினான். எங்கும் கிடைக்கவில்லை. அடுத்த நாள் மல்லியும் காணாமல் போனது. இதனால் அர்ஜுனின் மனம் கனந்தது. 3ஆம் நாளில் பாப்புவும் காணாமல் போனது. தனியாகிவிட்ட அர்ஜுன் இரவு நேரத்தில் கண்ணீருடன் புல்வெளியில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பனிமூட்டத்தோடு ஒரு பேய் உருவம் அவன் முன்னால் தோன்றியது. அர்ஜுன் பயந்து பின்னுக்கு போனான். ஆனமதான் அந்த பேய் மெதுவா சொன்னது, பயப்படாதே அர்ஜுன், உன் குட்டிகள் எங்கே இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். அர்ஜுன் பேயுடன் சேர்ந்து ஆற்றங்கரைக்கு சென்றான். அங்கே ஒரு கள்வன் பெரிய மூட்டையுடன் படகில் ஏற முயன்றான். மூட்டையின் உள்ளே நாய்க்குட்டிகள் பயந்து கத்திக் கொண்டிருந்தன. இதைக் கண்டதும் பேய் இடிமுழக்கம் போல முழங்கியது. அவைகளை உடனே விடு. பின் கள்வனை நோக்கி கடுமையாக கேட்டது, நாய்க்குட்டிகளை ஏன் திருடினாய்? உண்மையைச் சொல். பேயின் கேள்வியால் நடுங்கிய கள்வன் தன் கைகளை இணைத்து கண்ணீருடன் சொன்னான், நான் நாய்க்குட்டிகளை பணத்துக்காக திருடவில்லை. என் மகள் பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாள். அவள் தினமும் ஒரு குட்டி நாய் வேண்டும் என்று அழுகிறாள். அவளின் முகத்தில் சிரிப்பு பார்க்கவே இந்த தவறு செய்தேன். அர்ஜுனுக்கு கோபமாயிருந்தும் அவன் இரக்கமடைந்தான். திருடுவது தவறு. நீ கேட்டிருந்தால் நான் ஒரு குட்டியை உனக்கு தந்திருப்பேன் என்றான். கள்ளன் வாக்கு கொடுத்து நன்றியுடன் ஒரு குட்டியை பெற்றான். அந்த நேரம் பேயின் ஒளி அதிகரித்தது. திடீரென அது பொன்னாடை சூடிய அழகான ராணியாக மாறியது. ராணி புன்னகையுடன் சொன்னாள், நான் பல ஆண்டுகளாக சாபத்தால் பேயாக அலைந்தேன். தூய மனமுடைய குழந்தை தைரியமும் கருணையும் காட்டும் வரை நான் விடுபட முடியாது. அர்ஜுனா, நீ என் சாபத்தை நீக்கியுள்ளாய். ராணி அர்ஜுனையும் குட்டிகளையும் சீர்வதித்து, உன் அன்பும் தைரியமும் எனக்கு விடுதலை தந்தது. எப்போதும் நினைவில் கொள். கருணை உன்னை வழிநடத்தும் என்றாள். அந்த நாள் முதல் கள்வன் நல்ல மனிதனானான். அவன் மகளுக்கு மகிழ்ச்சி திரும்பியது.